வெல்கம் பேக் டு அவர் சேனல் Info 366. இன்னைக்கு என்ன இன்ஃபர்மேஷனோட நான் உங்களை சந்திக்கிறேன் அப்படின்னா, நேற்று வீடியோவில் ஈரானோட ஒரு மிகப்பெரிய பாலம் கராச் பாலத்தை அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து அட்டாக் பண்ணாங்க. அதனால ஈரானுக்கு அது எவ்வளோ பெரிய இழப்பாக இருந்துச்சு, பதிலுக்கு ஈரானோட பதிலடி என்ன மாதிரி இருந்துச்சு, அது எல்லாத்தையுமே நேற்று வீடியோவில் ரொம்ப டீட்டெயிலாக பேசியிருப்போம். ஸோ மறக்காமல் அதை செக் பண்ணி பாருங்க. இப்போ இதோட அடுத்த லெவலாக ஈரான் என்ன பண்ணியிருக்காங்க, அமெரிக்கா பக்கம் போயிட்டாங்க. அமெரிக்காவோட ஒரு போர் விமானத்தை அட்டாக் பண்ணியிருக்காங்க. அதனால அமெரிக்காவுக்கு எவ்வளோ லாஸ் ஆச்சு, அவங்களோட பொருளாதாரம் எந்த அளவுக்கு வீழ்ச்சியில இருக்கு. அது மட்டும் இல்லாம அமெரிக்காவை முடிச்ச கையோட வளைகுடா நாடுகளையும் ஈரான் அட்டாக் பண்ணியிருக்காங்க. அதனால அங்க இருக்க மக்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க, இது எல்லாத்த பத்தியும் தான் இந்த வீடியோல ரொம்ப டீட்டெயிலா பேச போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து நேற்று ஈரானை அட்டாக் பண்ணியிருந்தாங்கல்ல, அதுக்கு பதிலடியா ஈரான் இஸ்ரேலோட ஒரு முக்கியமான நகரத்தையுமே அட்டாக் பண்ணியிருந்தாங்க. இப்போ இஸ்ரேலை முடிச்சுட்டு அப்படியே என்ன பண்ணியிருக்காங்கன்னா அமெரிக்கா பக்கம் போயிருக்காங்க. அமெரிக்காவோட F-35 அப்படிங்கிற போர் விமானத்தை அட்டாக் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடியே அமெரிக்காவோட F-35 போர் விமானத்தை ஈரான் அட்டாக் பண்ணாங்க. ஆனா அமெரிக்கா என்ன பண்ணிட்டாங்க, மழுப்பிட்டாங்க. எங்களோட போர் விமானத்தை அவங்க அட்டாக் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஈரான் போன டைம் மாதிரிலாம் நீ சொல்ல முடியாது, நான் அந்த போர் விமானத்தை சுட்டு தள்ளிட்டேன், வேணும்னா நான் உனக்கு ப்ரூஃப் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அபிஷியலாவே அவங்க சைட்ல இருந்து வீடியோவும் போட்டாங்க. இதனால அமெரிக்காவுக்கு எவ்வளவு லாஸ் ஆச்சு அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த F-35 போர் விமானத்தை பத்தி தெரிஞ்சுக்கலாம். இப்போ சாதாரணமா ஒரு விமானம் இருக்குன்னு வைங்களேன், அதை ரேடார்ல இருந்து ஒரு ரேடார் சிக்னலை அனுப்பும் போது அது ரிட்டர்ன் வந்துடும். ஆனா இந்த F-35ங்கிற போர் விமானத்துல ரேடார்ல இருந்து ரேடார் சிக்னலை அனுப்பும் போது அது ரிட்டர்ன் வராது, வேற எந்த பக்கமாவது திரும்பிடும். இது அந்த அளவுக்கு ஸ்பெஷலா இருக்கிறதுக்கு ரெண்டு மெயினான ரீசன் இருக்கு. இப்போ நார்மலா சாதாரண ஒரு விமானம் எப்படி இருக்கும் பாக்குறதுக்கு, ஒரு உருண்டையாவோ இல்ல வளைவாவோ இருக்கும். ஆனா இந்த F-35 போர் விமானத்தோட இறக்கையா இருக்கட்டும் இல்ல அதோட பாடியோட ஷேப் ஒரு பிளாட் சர்ஃபேஸ்ல அதோட எட்ஜ் ரொம்பவே ஷார்ப்பா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு ரீசன், அந்த F-35 விமானத்துல அடிச்சிருக்க அந்த பெயிண்ட் இருக்குல்ல, அது RAM ரேடார் அப்சர்பன்ட் மெட்டீரியல், அதனால இருக்கு. இது என்ன பண்ணும்னா அந்த ரேடாரோட சிக்னலை அப்படியே அப்சர்வ் பண்ணிக்கும். இப்போ ஒரு ஸ்பாஞ்சில் தண்ணியை ஊத்தினோம்னா அது எப்படி அப்சர்வ் பண்ணும், அந்த மாதிரி தான். இந்த ரெண்டு மெத்தடை வச்சுக்கிட்டு தான் அமெரிக்கா எல்லா நாட்டுக்கும் பயங்காட்டிக்கிட்டு இருந்தாங்க. சரி, இப்போ என்ன பண்ணிருக்காங்கன்னா ஈரான் பக்காவா ஒரு பிளான் போட்டிருக்காங்க. உன்னை என்னால பார்க்க முடியாது தானே, ஆனா உன்னோட அந்த அமெரிக்க போர் விமானத்தோட அந்த இன்ஜின்ல இருந்து ஹீட் வெளியாகும்ல, அதை வச்சு நான் உன் சோழியை முடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈரான் ஒரு ஏவுகணையை யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஏவுகணையோட பேர் மஜித் AD-08. இது ஒரு ஹீட் சென்சார் அப்படின்னே சொல்லலாம். இந்த ஏவுகணை அப்படிங்கிறது ஒரு ஸ்மால் ரேஞ்ச் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் தான். இது ஒரு 8ல இருந்து 15 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் தான் அட்டாக் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஏவுகணையோட ஸ்பெஷல் என்னன்னா, அந்த ஏவுகணையோட எட்ஜில் ஒரு கேமரா ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. அது IRR இமேஜிங் இன்ஃப்ராரெட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கேமராக்குள்ள ஒரு சின்ன கம்ப்யூட்டர் இருக்கும். அது மூலமா அந்த போர் விமானம் அங்க இருக்கு அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டு அந்த ஹீட் இருக்க அந்த இடத்த என்ன பண்ணிடுவாங்கன்னா லாக் பண்ணிடுவாங்க. ஒன்ஸ் லாக் ஆயிருச்சு அப்படின்னா அந்த போர் விமானம் எந்த டைரக்ஷன்ல போனாலுமே அதோட சோழி முடிஞ்சிடும் அப்படிங்கிறது தான் அர்த்தம். இந்த அமெரிக்க போர் விமானத்தோட இன்ஜின்ல இருந்து ஹீட் வெளியாகுது இல்ல, அது 800ல இருந்து 1000 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இருக்கும். அது மட்டும் இல்லாம அந்த அமெரிக்க போர் விமானத்தோட போகும்போது அதோட சத்தம் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமா இருக்கும். இந்த ஒரு மெத்தடை வச்சுதான் அமெரிக்காவோட போர் விமானத்தை ஈரான் அட்டாக் பண்ணியிருக்காங்க. அபிஷியலாவுமே இப்போ வீடியோ வெளியிட்டாங்க. அந்த அமெரிக்காவோட போர் விமானத்தை அட்டாக் பண்ணதுனால அமெரிக்காவுக்கு 716 கோடி லாஸ் ஆயிருக்கு. அது அந்த அமெரிக்காவோட போர் விமானத்தோட ரேட் மட்டும்தான். அதுக்குள்ள இருக்க அந்த ஏவுகணை ரேடார் சிஸ்டம் இன்ஜின் எல்லாத்தையுமே சேர்க்கும் போது எப்படி பார்த்தாலும் அவங்களுக்கு குத்துமைப்பா ஒரு 1000 கோடி வரைக்குமே லாஸ் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஈரான் ரொம்ப பெருமையா ஒரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னா, இந்த அமெரிக்காவோட F-35 அப்படிங்கிற விமானத்தை நாங்க தான் சுட்டு வீழ்த்தி இருக்கோம், அந்த பெருமை எங்களுக்கு தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே பெருமையா ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. இன்னொரு விஷயம், அமெரிக்கா இத்தனை நாளா எல்லாரோட கண்ணுக்குள்ளேயும் வரல விட்டு ஆட்டிட்டு இருந்தாங்க. ஏன்னா இந்த F-35 அப்படிங்கிறது ஒரு இன்விசிபிள் ரேடார், அதை வச்சுதான் எல்லா நாட்டையுமே பயமுறுத்திட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ ஈரான் என்ன பண்ணிட்டாங்க, அந்த போர் விமானத்திலிருந்து வர்ற ஒரு ஹீட்டை வச்சே அவங்களோட சோழியை முடிச்சுட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இது அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய ஒரு லாஸ் அப்படின்னு தான் இருக்கு. இப்போ
இப்போ அந்த விமானத்திலிருந்து ஒரு விமானி வந்து காணாம போயிட்டாரு, அவரை வந்து கண்டுபிடிச்சு தரவங்களுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்டா அப்படிங்கிற மாதிரி ஈரான் ஒரு அறிவிப்பையுமே அறிவிச்சிருக்காங்க. அவர் வந்து இப்போ உயிரோட இருக்கதா வந்து ஒரு தகவல் வந்திருக்கு. அதனாலதான் ஈரானோட சைட்ல இருந்து இப்படி ஒரு அறிவிப்புமே வந்திருக்கு. நீங்க கேட்கலாம், அந்த பைலட் வந்து இப்படி ஒரு அட்டாக் நடக்கிறத முன்னாடியே அவருக்கு ஒரு வார்னிங் மாதிரி வந்திருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு, அங்கதான் வந்து ஈரான் இன்னொரு பிளான் போட்டிருக்காங்க. ஈரான் வந்து அந்த ஏவுகணையில இருந்து எந்த ஒரு ரேடார் சிக்னலையுமே வந்து அனுப்பல. அவங்களோட நோக்கம் எல்லாமே அந்த இன்ஜினோட அந்த ஹீட்டை வந்து லாக் பண்ணி அட்டாக் பண்றது மட்டும்தான். அப்படி ரேடார் சிக்னலை அனுப்பியிருந்தா அந்த போர் விமானத்திலிருந்து அந்த சென்சார் மூலமா அந்த பைலட்டுக்கு ஒரு வார்னிங் அலர்ட் மாதிரி வந்திருக்கும். இங்க தான் ஈரான் வந்து பயங்கரமா அவங்களோட மூளையை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இதுக்காக ஈரான் அந்த ஏவுகணையை வந்து எவ்வளவு லட்சம் கொடுத்து செலவு பண்ணியிருக்காங்கன்னா 10 லட்சம் கொடுத்து அமெரிக்காவுக்கு வந்து 716 கோடி வந்து அமெரிக்காவுக்கு 716 கோடி வந்து இழப்பை ஏற்படுத்தியிருக்காங்க. இது ரொம்ப பெரிய ஒரு விஷயமா தான் பார்க்கப்படுது. சரி, அமெரிக்காவை முடிச்சிட்டோம் அப்படியே சொல்லிட்டு அமெரிக்காவுக்கு சப்போர்ட் பண்ற இந்த வளைகுடா நாடுகள் பக்கமும் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு குவைத்திலையும் வந்து ஈரான் வந்து ட்ரோன் அட்டாக் பண்ணியிருக்காங்க. குவைத்துல மொத்தம் இந்த கச்சா எண்ணெயை சுத்திகரிக்கிற நிலையங்கள் பார்த்தீங்கன்னா 3 தான் இருக்கு. அதுல முக்கியமான ஒன்னா இருக்குது மினா அல் அஹ்மதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சுத்திகரிப்பு நிலையம் தான். இந்த கச்சா எண்ணெய் இப்போ அவங்க அட்டாக் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அங்க இருக்க மக்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுவாங்க, அதுல இருந்து வர்ற அந்த கெமிக்கலால, அந்த நச்சு புகையால இந்த சுவாச பிரச்சனை, நுரையீரல் பிரச்சனை, கண் எரிச்சல், இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரும். இது ஒரு பக்கம் இருக்க, இந்தியாவில் நிறைய பேர் வந்து குவைத்தில் போயிட்டு வேலை பார்க்குறாங்க. இப்போ அவங்களோட வேலை வாய்ப்பு அப்படிங்கிறதுமே வந்துட்டு கேள்விக்குறியா தான் இருக்கு. சரி, இத்தோட விட்டாங்களா அப்படின்னா இல்ல, குவைத்தோட கடல் நீரை குடிநீராக்குற ஒரு சுத்திகரிப்பு நிலையத்தையுமே வந்து அட்டாக் பண்ணியிருக்காங்க. நார்மலா குவைத்துல வந்து சுத்தமான நீர் அப்படிங்கிறதே வந்து கிடையாது. இந்த கடல் நீரை வந்து சுத்திகரிச்சு தான் வந்து அவங்க குடிநீரா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்காக 90% வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஏற்கனவே வந்து இந்த போரால பெட்ரோல் டீசலோட தட்டுப்பாடு ஒரு பக்கம் இருக்கும்போது இப்போ குவைத்துல வந்துட்டு இந்த தண்ணீர் தட்டுப்பாடு அப்படிங்கிற ஒரு பிரச்சனையுமே ரொம்ப பெரிய ஒரு விஷயமா பார்க்கப்பட்டு இருக்கு. இதனால அங்க இருக்க ஹாஸ்பிட்டல் வந்து ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். சரி, இப்போ ஹாஸ்பிட்டலுக்கும் தண்ணீருக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஏன்னா அங்க இருக்க நோயாளிகளா இருக்கட்டும் இல்ல மருத்துவர்களா இருக்கட்டும், அவங்க ஒரு எக்யூப்மெண்ட் யூஸ் பண்றாங்க அப்படின்னா அதை வந்து கையை வந்து சுத்தமா கழுவணும். இப்ப தண்ணி இல்லைன்னா என்ன ஆகும், அந்த கை வந்து கழுவுறதுக்கு பிரச்சனை ஆகும். இப்ப அதனால ஒருத்தவங்கள்ட்ட இருந்து இன்னொருத்தவங்களுக்கு நோய் தொற்று ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளுமே இருக்கு. இப்போ சர்ஜரி பண்ற அந்த எக்யூப்மெண்ட் எல்லாம் வந்து கண்டிப்பா கிளீன் பண்ணி ஆகணும். அதுக்கு வந்து நார்மலா இருக்க வாட்டரே வந்து யூஸ் பண்ண முடியாது. அதை வந்து நீராவியா கொதிக்க வச்சு அந்த சுத்தமான நீரை தான் வந்து பயன்படுத்திட்டு இருக்காங்க. ஸோ இப்போ அங்கேயுமே வந்து ஒரு பயங்கரமான ஒரு பிரச்சனை ஏற்படும். டயாலிசிஸ் பேஷண்ட் இருக்காங்கல்ல, இந்த சிறுநீரக நோயாளிகள், அவங்களுக்கு வந்துட்டு ஒரு முறை இந்த டயாலிசிஸை பண்றதுக்கே 120 இருந்து 150 லிட்டர் தண்ணீர் வந்து தேவைப்படும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அவங்களுமே வந்து ரொம்ப பாதிக்கப்படுவாங்க. இந்த லேப்லலாம் வந்து டெஸ்ட் பண்றதுக்கு, ரத்த பரிசோதனை பண்றதுக்கு எல்லா இடத்துலயுமே வந்துட்டு தண்ணீர் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயமா பார்க்கப்படுது. ஸோ இதனால குவைத் மக்கள் வந்து ரொம்பவே பாதிக்கப்படுற ஒரு நிலைமையில தான் இருக்காங்க. இங்க இதை எல்லாத்தையும் தாண்டி அவங்களோட பொருளாதாரம் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய இழப்பா ஏற்பட்டு இருக்கு. இதுக்கு முக்கியமான காரணமா இப்போ ஈரான் வந்து இந்த மாதிரியான ஒரு அட்டாக்கை வந்து பண்ணியிருக்காங்க. ஃபைனலா ஒரு விஷயம், ஈரான் வந்து அமெரிக்கா இஸ்ரேலை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ஒரு சின்ன நாடு தான். ஆனா அவங்க வந்து அமெரிக்காவையும் இஸ்ரேலையும் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. அமெரிக்கா எல்லாரோட கண்ணுக்குள்ளேயும் விரல விட்டு ஆட்டிட்டு இருந்தாங்க அந்த இன்விசிபிள் ரேடார் மூலமா, அந்த F-35 விமானம். அதையே வந்து ஈரான் இப்போ புதுசா ஒரு பிளான் போட்டு ஒரு புது டெக்னிக் மூலமா அடிச்சு காலி பண்ணிட்டாங்க. ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஈரான் வந்து குவைத்துல வந்து அட்டாக் நடத்தினது அப்படிங்கிறது ஓகே தான், அது வந்து பதிலடியா இருந்தாலும் அங்க இருக்க மக்களோட வாழ்க்கை அப்படிங்கிறது இப்போ ரொம்ப பெரிய கேள்விக்குறியா இருக்கு. தண்ணீர் இல்லாம ஒண்ணுமே பண்ண முடியாது. இந்தியாவில இருந்து நிறைய பேர் வந்து குவைத்துல வேலை பார்க்குறாங்க. அவங்களோட வேலை வாய்ப்பும் இப்போ வந்து ரொம்ப ஒரு கேள்விக்குறியா இருக்கு. ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. எந்த ஒரு இன்ஃபர்மேஷனா இருந்தாலும் அதை 10 நிமிஷத்துல தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. வேறொரு வீடியோல வேறொரு இன்ஃபர்மேஷன்ல திரும்பவும் சந்திக்கலாம்.